நேற்று சாயந்தரத்துலேருந்து குட்டி போகிற மாதிரி வந்து போடலை காலையில் டாக்டர்கிட்ட வந்து தான் இப்போ ஒரு குட்டி எடுத்துருக்காங்க இன்னும் ஒரு குட்டி எடுத்து மேலே மருந்து போடுங்க. இப்போ இந்த பர்த் கேனலை வந்து லூப்ரிகேட் பண்ணுறதுக்காக வேண்டி விளக்கெண்ணெய் வந்து இன்ஃபியூஸ் பண்ணுறோம் அதில். இப்போ நல்லா தூக்குங்க கொஞ்சம். நல்லா லூப்ரிகேட் பண்ணுறோம். விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா பர்த் கேனல் நல்லா லூப்ரிகேட் பண்ணிக்கிறோம். விளக்கெண்ணெய் கொடுங்க கை. இப்போ ஹேண்டை பூரா லூப்ரிகேட் பண்ணிக்கிறோம். ஆனால் இதனுடைய பெல்விக் டயாமீட்டர் வந்து கம்மியாக இருக்கிறனால ஃபுல் ஹேண்டும் உள்ளே பாஸ் பண்ண முடியாது. விரலை வச்சு மட்டுமே எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். ஆன்டீரியர் ப்ரெசன்டேஷனில் இருக்குது. தலை ஆனால் உள்ள கீழ் நோக்கி நார்மலாக குட்டி வெளியே வர முடியல. நம்ம ஹேண்டை பூராவும் எடுக்க முடியல. அதை என்ன பண்ணுறோம், கூக்கு அப்ளை பண்ணி கண்ணில் கூக்கு அப்ளை பண்ணி குட்டியை வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். கூக்கு எடுக்க மட்டும் இந்த கூக்கை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணுறோம். இந்த கூக்கு மூலிமா இந்த கூக்கில் இருக்கிற கொக்கி மூலிமா குட்டியோட கண்ணில் இந்த கூக்கை கண் எலும்பில் மாட்டி இதை நம்ம வெளியே குட்டி கொண்டு வரதுக்கு முயற்சி செய்ய போகிறோம். விரலினுடைய கைடன்ஸோட இந்த ஹூக்கை உள்ளே கொண்டு போய் ஹூக்கு இப்போ மாட்டிடுச்சு. லாக் ஆகிடுச்சு. லாக் ஆகல, ஸ்லிப் ஆகல, லாக் ஆகிடுச்சு. ஸ்லிப் ஆகல. லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ராக்ஷன் கொடுக்கணும். குட்டி வெளியே வந்துருச்சு. இப்போ ட்ராக்ஷன் கொடுக்கணும். ட்ராக்ஷன் கொடுப்போம். குட்டி உயிராக இருக்கு. அது மூச்சு விடுறதுக்கு எதுவும் பண்ணிக்கிறோம். அருமையாக இருக்குது. இப்போ இந்த கண்ணில் தான் நம்ம கூக்கு அப்ளை பண்ணணும். அதனால் கண்ணுக்கு அடிபடாது. இந்த எலும்பு இங்கே அப்ளை பண்ணி அப்படி கொண்டு வந்துட்டோம். கண்ணுக்கு எந்த அடிப்படையும் படல. இந்த விரலை கைடன்ஸ் வச்சுக்கிட்டு கண்ணு பருவத்தில் வச்சுக்கிட்டு ஆக்சுவலாக உள்ளே வந்து இப்படி இருந்தது குட்டி கீழ் நோக்கி வளைஞ்சிருந்தது. இப்படி இருந்தது. நாம் இந்த விரல் வழியாக கைடன்ஸ் பண்ணி இங்கே மாட்டி இப்படி பண்ணி இப்படி கொண்டு வந்தோம். இப்போ குட்டி ஆரோக்கியமாக இருக்கும். பிரமாதம். விளக்கெண்ணெயில் இருக்கும் நக்காது. அது விளக்கெண்ணெய் வாடையில அது கிட்டியே மூடாது. அதான் காரணம்.